ஹாய் குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம எக்ஸலில் பேசிக்காக இந்த டெக்ஸ்ட்டில் இருக்கக்கூடிய சில பேசிக் ஃபார்முலாஸை நம்ம கவர் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் ஒரு பிக் டேட்டா எக்ஸலுடைய லார்ஜ் நம்பர் ஆஃப் டேட்டாஸ் இருக்குது அப்படின்னா அதில் நம்ம ஃபில்ட்ரு பண்ணணும் அப்படின்னா நேம்ஸ் வந்து சஃப்லாகி நிற்கும். மேபி ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் மிங்கிளாக இருந்திருக்கலாம் அண்ட் நிறையா திங்ஸ் வந்து மிக்சடாக இருக்கும். ஸோ நம்ம செக்ரிகேட் பண்ணி அதை வந்து தனித்தனியாக பிரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலாஸை மட்டும்தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஆல்ரெடி வி ஆர் டிஸ்கஸ்ட் அபவுட் இட். பட் இருந்தாலும் சின்ன சின்ன ஃபார்முலாஸ் அடிஷ்னலாக இருக்கும். அது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரைட்டா? ஃபைன். ஸோ த பேசிக் ஃபார்முலா நமக்கு எல்லாருமே தெரியும். அப்பர் ஃபார்முலா ஆக்சுவலி வந்து அப்பருக்கு முன்னாடி நம்ம ட்ரிம்மு ப்ராப்பர் போயிடலாம். அது என்ன ட்ரிம்மு ப்ராப்பர் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இந்த சாம்பிள் டேட்டாவை பாருங்களேன், கேஎம் அகாடமி அப்படிங்கிற டேட்டா மற்ற சாம்பிள்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா தேர் இஸ் அ ஸ்பேசஸ், அதாவது என்னுடைய அந்த வேர்டுக்கு முன்னாடி சில ஸ்பேசஸ் இருக்குது. அப்போ அந்த ட்ரிம்முங்கிற ஃபார்முலா நான் யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுது, ஆஸ் யூஷுவல் அந்த எக்ஸஸாக இருக்கக்கூடிய ஸ்பேசஸை மட்டும் எனக்கு என்ன பண்ணி கொடுக்குது அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணி கொடுக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்த சைடில் நம்ம போட்டு பார்க்கலாம். சரியா? தென் ஈக்குவல் டு ட்ரிம் ப்ரெஸ் பண்ணிட்டேன். ஸோ நமக்கு என்ன கேட்குது, சின்டாக்ஸில் டெக்ஸ்ட்டு கேட்குது. என்ன டெக்ஸ்ட்டு? இந்த நமக்கு சஃப்லாக இருக்கக்கூடிய மேபி அந்த கேப் இருக்கக்கூடிய அந்த டெக்ஸ்ட்டை நம்ம கொடுத்துட்டு தென் என்ட்ரு பண்ணுறோம். பார்த்தீங்களா? ஸோ அவுட்புட் என்னவா கிடைக்குது, அந்த கேப்பை அது ஆட்டோமேட்டிக்காக ரீப்ளேஸ் பண்ணிடுது. அதாவது எம்டி ஸ்பேசஸை ரிமூவ் பண்ணிவிட்டு ப்ராப்பராக நமக்கு கொடுக்குது. ரைட்டா? அதுதான் ட்ரிம்முங்கிற ஃபார்முலாவுடைய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ராப்பர். அது என்ன ப்ராப்பர் அப்படின்னா இந்த சாம்பிளுக்கும் நம்மளுடைய அவுட்புட்டுக்கும் வித்தியாசத்தை பார்த்தீங்களா, என்ன வித்தியாசமாக இருக்கும். ஸோ இந்த எம், அதாவது நல்லா பாருங்கள், ப்ராப்பர் அப்படிங்கிறதுடைய தமிழ் மீனிங் என்ன அப்படின்னா கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறது மீனிங். ரைட்டா? அப்போ இந்த இடத்துல கேஎம் அகாடமிங்கிறது கரெக்டாக இருக்குது நம்மளோட பார்வைக்கு. பட் இங்கிலீஷோட ஒரு மெத்தடில் பார்த்தீங்கன்னா கேஎம், அதாவது நம்மளுடைய ஒரு வேர்டு அப்படின்னா ஃபஸ்ட்டு லெட்டர் நம்ம கேப்ஸாக இருக்கணுமே தவிர அடுத்த லெட்டர் ஸ்மாலாக தான் இருக்கணும். ரைட்டா? ஸோ அதை தான் இங்கே என்ன பண்ணுதுன்னா ரீப்ளேஸ் பண்ணி கொடுக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்குவல் டு ப்ராப்பர் அப்படிங்கிற ஃபார்முலா நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா வழக்கம்போல் அதுக்கும் நமக்கு சின்டாக்ஸு டெக்ஸ்ட்டு தான் கொடுத்துட்டு ஓகே பண்ணோம்னா அடுத்து எம்ங்கிறது நமக்கு என்னவா மாறுது பாருங்கள், ஸ்மால் லெட்டரில் மாறுது. சரிங்களா? இதுதான் ப்ராப்பர். ஸோ ட்ரிம்முங்கிறது எக்ஸஸாக இருக்கக்கூடிய கேப்ஸ் ரிமூவ் பண்ணுது. ப்ராப்பருங்கிறது நம்ம வேர்டோடைய ஃபஸ்ட்டு லெட்டர் மட்டும் தான் கேப்ஸ், மற்ற எல்லாமே ஸ்மாலாக மாற்றி கொடுக்கும். சரிங்களா? அண்ட் அப்பர். ஸோ இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய வேர்டை எனக்கு கேபிட்டல் லெட்டரில் மாற்றி கொடுக்கறதுக்கு அப்பருங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி லோவருங்கிற ஃபார்முலா எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கேப்ஸாக இருக்கிறத ஸ்மாலில் மாற்றி கொடுக்குறது. சரிங்களா? இது ஆல்ரெடி வி ஆர் டிஸ்கஸ் அபவுட் இட். இருந்தாலும் தெரிஞ்சுக்குங்க. ஸோ இப்போ 4 ஃபார்முலா பார்த்துட்டோம். 5வது ஃபார்முலா பார்த்தீங்கன்னா லென்னுங்கிற ஃபார்முலா. அது என்ன லென் அப்படின்னா லென்த்தோடைய ஷார்ட் ஃபார்ம் லென். அப்போ ஒரு செல்லில் எனக்கு ஒரு வேர்டு இருக்குது அப்படின்னா அதில் எத்தனை கேரக்டர் இருக்குது அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா லென். சரியா? இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், கேஎம் அகாடமியோடைய கேரக்டர் பார்த்திங்கன்னா மொத்தமாக 9 தான் இருக்கும். இங்கே ஏன் 10 வருது அப்படின்னா தேர் இஸ் அ கேப். ரைட்? இங்கே நல்லா கவனிங்க, அந்த கேஎம்முக்கும் அகாடமிக்கு நடுவில் ஒரு ஸ்பேஸ் இருக்கா, அந்த ஸ்பேஸும் இங்கே கேரக்டராக நமக்கு ஐடென்டிஃபை பண்ணிக்கும். எக்ஸலை பொறுத்தவரையும் ஒரு ஸ்பேஸஸும் ஒரு கேரக்டர் தான். ரைட்? ஓகே. தென் வழக்கம் போல் லென் கொடுக்குறேன் பாருங்கள், LEN டேப் ப்ரெஸ் பண்ணிட்டேன். வழக்கம்போல் டெக்ஸ்ட்டு தான். தென் என்டர். எனக்கு 10 கேரக்டர் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லுது. ஸோ நம்ம ஆல்ரெடி லெஃப்ட்டுங்கிற ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டோம். ஸோ லெஃப்ட்டுங்கிறது இந்த கேஎம் அகாடமி கொடுத்துட்டு அதிலேருந்து, அதாவது கேஎம் அகாடமிங்கிற ஒரு சாம்பிள் டேட்டாவிலேருந்து லெஃப்ட்லேருந்து எத்தனை கேரக்டர் எனக்கு வேணும், 2 கேரக்டர் வேணும் அப்படின்னா 2 கொடுத்தோம்னா கே மட்டும் வரும். அதே மாதிரி ரைட்டில் RIGHT. ஸோ டெக்ஸ்ட்டை கொடுக்குறேன் அண்ட் நம்பர் கேரக்டர் கொடுக்குறேன். ஸோ கேஎம் அகாடமிங்கிறது 7 தான். ஸோ தென் 7 ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அகாடமி வந்துடும். அதே மாதிரி மிட்டு அப்படிங்கிறது சேம் திங். MIT மேட் டேப் டெக்ஸ்ட்டை கொடுக்குறேன். தென் கமா உங்களுக்கு மிட்டில் எந்த இடத்துலேருந்து வேணும், எனக்கு ACA வேணும் அப்படின்னா KM கேப். அப்போ 3 லெட்டர் முடிஞ்சிருச்சு. எனக்கு 4வது கேரக்டர்லேருந்து எத்தனை கேரக்டர் வேணும், 4லேருந்து 3 கேரக்டர் வேணும். அதாவது ACAங்கிறது 4வது கேரக்டரில் ஸ்டார்ட் ஆகி அங்கேருந்து 3 கேரக்டர். ரைட்டா? ACA. ஸோ 3 கேரக்டர். தென் என்டர். ACA வந்துருச்சா? ரைட். இதுக்கு பேர் தான் மிட். சரியா? அண்ட் கன்கார்டினேட் அப்படிங்கிறது என்னென்னு பார்க்கலாமா? CON கன்கார்டினேட். தென் கமா இது என்ன பண்ணும் அப்படின்னா
எனக்கு 2 பேராக இருக்குது. அதாவது நம்மளுடைய பேர் வந்து 2 பேராக இருக்கும், ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் இருக்கும். அப்போ இந்த சுச்சுவேஷனில் எனக்கு ஒரு செல்லில் 2 பேரும் சேர்ந்த மாதிரி வேணும். அந்த மாதிரி கண்டிஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடியது தான் கன்கார்டினேட். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல ஒரு ரா டேட்டா கொடுக்குறேன். என்னென்னா ரமேஷ் அண்ட் தென் சுரேஷ், ரைட்டா? இப்போ இந்த இடத்துல கன்கார்டினேட் யூஸ் பண்ணுறேன். டெக்ஸ்ட் 1 கமா டெக்ஸ்ட் 2 தென் க்ளோஸ் ப்ராக்கெட். ரமேஷ் சுரேஷ் வந்துடுச்சு. ஆனால் இங்கே என்ன ஒரு பிரச்சனை அப்படி பாருங்க, ரமேஷுக்கும் சுரேஷுக்கும் கேப் இல்லை. நமக்கு கேப் வேணும்ல. அப்போ இந்த இடத்துல ஏன் கேப் வரல அப்படின்னா, நம்மளுடைய கண்டிஷன் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, ரமேஷையும் சுரேஷையும் கன்கார்டினேட் அப்படின்னா ஜாயின் பண்ணி கொடு அப்படின்னு அர்த்தம். நான் ஜாயின் பண்ணி கொடுத்துருச்சு. ஆனால் அந்த இடத்துல நமக்கு கேப்புங்கிற ஒரு கேரக்டர், நல்லா பாருங்கள், ரமேஷுங்கிறது ஒரு வேர்டு ஆர் கேரக்டர், சுரேஷுங்கிறது ஒரு வேர்டு ஆர் கேரக்டர். நம்ம ஆல்ரெடி வி ஆர் டிஸ்கஸ் அபவுட் ஒரு ஸ்பேஸுங்கிறது ஒரு கேரக்டர் தான், ரைட்டா? அப்போ நம்ம அந்த இடத்துல என்ன பண்ணுவோம், ஒரு ஸ்பேஸை ஒரு கேரக்டராக டினோட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும், ரமேஷ் ஸ்பேஸ் சுரேஷ் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்துடும், ரைட்டா? அப்போ இந்த இடத்துல ஸ்பேஸ் கொடுக்கணும் அப்படின்னா கமாக்காரம் ஸ்பேஸ் கொடுத்தா வந்துருமா? வராது. அப்போ நம்ம இந்த ஸ்பேஸை ஒரு டினோட் பண்ணணும், ஒரு வேர்டாக டினோட் பண்ணணும். அப்போ தான் அது கேரக்டராக ஐடென்டிஃபை ஆகும், ரைட்டா? இப்போ பீட்டனுங்கிறது நமக்கு ஒரு லெட்டர், ரமேஷுங்கிறது ஒரு வேர்ட், அப்போ லெட்ரு, ரைட்டா? அதே மாதிரி சுரேஷுங்கிறது ஒரு வேர்ட் ஆர் லெட்டர் ஆர் வாட் எவர். அப்போ நம்ம ஸ்பேஸையும் என்ன பண்ணணும், வேர்டாக டினோட் பண்ணணும். பொதுவாக நல்லா பார்த்துக்கோங்க, எப்போதுமே நீங்கள் நம்பரை போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்பராக ஐடென்டிஃபை பண்ணிக்கும். ஆனால் அதை டெக்ஸ்ட்டாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு யூஸ் பண்ணணும் டபுள் கோட் யூஸ் பண்ணணும், ரைட்டா? நமக்கு என்ன வேணும், டபுள் கோட்டுக்கு நடுவில் என்ன வேணும், ஸ்பேஸ் வேணும். இப்போ இந்த இடத்துல ஏ கொடுத்தா ஏ ஆகும். அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன வேணும், ஸ்பேஸ் வேணுமா? தென் ஓகே. அண்ட் இந்த இடத்துல ஒரு கமா போடணும். ஏன் கமா போடணும் அப்படின்னா, நல்லா பாருங்கள், B10ங்கிறது நமக்கு டெக்ஸ்ட் 1 ஆகிடுச்சு, இந்த ஸ்பேஸுங்கிறது டெக்ஸ்ட் 2 ஆகிடுச்சு, அண்ட் C10ங்கிறது டெக்ஸ்ட் 3 ஆகிடுச்சு. சூப்பர், பட் ஓகே. ஆனால் இங்கே என்னென்னா இந்த இடத்துல ஒரு கேப் விட்ருக்கோமா, அதையும் நம்ம ரிமூவ் பண்ணிவிடுவோம். தென் இப்போ என்ன பண்ணலாம், டெக்ஸ்ட் 1 டெக்ஸ்ட் 2 டெக்ஸ்ட் 3 தென் என்டர், வாட் எவர். சூப்பராக. அப்போ நமக்கு வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிட்டோமா? ஸோ தட்ஸ் ஆல். இதுதான் நமக்கு கன்கார்டினேட் அப்படிங்கிறது. ஸோ ஃபைண்ட் அப்படிங்கிறது என்ன? ஸோ இந்த இடத்துல பாருங்கள், கேம் அகாடமி இருக்கா, இந்த இடத்துல ஏங்கிற லெட்டர் எனக்கு எத்தனாவது பிளேஸில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது தான் ஃபைண்டுங்கிற ஆப்ஷன்ஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஈக்குவல் டு ஃபைண்ட், ரைட்? நமக்கு என்ன கேட்குது, ஃபைண்ட் டெக்ஸ்ட்டு கேட்குது. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோமா, இப்போ இந்த இடத்துல எனக்கு டெக்ஸ்ட்டுங்கிறது, அப்போ கேம் அகாடமிங்கிற ரைட் சாரி, இப்போ இதை நான் ஃபைண்ட் டெக்ஸ்ட்டு கொடுக்குறோம். தென் கமா ஒன் செகண்ட் ஃபைண்ட் டெக்ஸ்ட்டுங்கிறது எனக்கு என்ன டெக்ஸ்ட்டு வேணும், இப்போ ஏங்கிறது எனக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் அந்த டெக்ஸ்ட்டை டினோட் பண்ணிடுறேன். இந்த டபுள் கோட் எதுக்கு யூஸ் பண்ணணும்னு தெரியுதா? ஸோ டெக்ஸ்ட்டாக டினோட் பண்ணிட்டேன் ஏங்கிறத. ஸோ வித்தின் அ டெக்ஸ்ட், இந்த ஏங்கிற டெக்ஸ்ட்டை எந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே நீ தேட போகிற, அப்போ கேம் அகாடமிங்கிற அந்த சாம்பிள் டேட்டாவில் இருந்தால் தேட போகிறேன், ரைட்டா? ரைட். தென் என்ன பண்ணுறேன், என்டர் தட்டுறேன். அப்போ ஏங்கிறது எத்தனை இடத்துல இருக்குது, 1 2 3 4 5 6 6th பிளேஸில் இருக்குது. ஸோ இதை நம்ம ஃபைண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது தான் ஃபைண்டுங்கிற ஃபார்முலா. அதே மாதிரி சர்ச், நல்லா பாருங்கள். இப்போ சர்ச்சுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஈக்குவல் டு சர்ச், ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான், அதே சின்டாக்ஸ் பாருங்கள். ஃபைண்ட் டெக்ஸ்ட் கொடுக்குறேன், ஈக்குவல் டு ஏ டபுள் கோட் தென் கமா வித்தின் அ டெக்ஸ்ட் கேம் அகாடமி என்டர். இங்கே 6 வருது, அதாவது 2 ஃபார்முலாம் ஒன்று தான். நல்லா பாருங்களேன், இங்கே ஃபைண்டில் ஏ டினோட் பண்ணியிருக்கேன், அதாவது ஏங்கிற வேர்டை ஃபைண்ட் பண்ணுறேன் B12ல். அதே மாதிரி இந்த இடத்துலையும் சர்ச் பண்ணுறேன், ஏங்கிற வேர்டை B13ல் சர்ச் பண்ணுறேன். ஆனால் இங்கே 6 வருது, இங்கே 4 வருது. அப்போ 4ங்கிறது இங்கே என்ன, கேபிட்டல் ஏ, இங்கே 6ங்கிறது ஸ்மால் ஏ. அப்போ ஃபைண்ட் அண்ட் சர்ச்சுக்கு என்ன வித்தியாசம்? அப்போ ஃபைண்டுங்கிற வேர்டு என்னென்னா, எக்ஸாக்டாக என்ன இருக்குதோ, நீ என்ன தேடுறியோ அதை எனக்கு ஃபைண்ட் பண்ணி கொடுக்கும். இப்போ ஏங்கிறது நான் என்ன டினோட் பண்ணியிருக்கேன், ஸ்மால் ஏயாக டினோட் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த இடத்துல எது ஸ்மால் ஏ, இங்கே தான் இருக்குது, ஆனால் கேபிட்டல் ஏ ஃபஸ்ட்டே இருக்குது. பட் ஸ்மால் ஏ தான் நான் ஃபைண்ட் பண்ணனால எனக்கு ஃபைண்டில் எக்ஸாக்ட்லி மேட்ச் வரும். ஆனால் சர்ச்சில் அப்படி கிடையாது. ஏங்கிறது காமன் ஏ, ஸ்மால் ஆர் கேபிட்டல் வாட் எவர், பட் இந்த இடத்துல கேபிட்டல் ஏவை அது ஐடென்டிஃபை பண்ணிக்குது. அவ்வளோதான் வித்தியாசம் ஃபைண்ட் அண்ட் சர்ச். அண்ட் ரீப்ளேஸ் என்ன, வாட் எவர் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம், தட்ஸ் ஆல். ரீப்ளேஸ் கொடுக்குறோம். ஓல்டு டெக்ஸ்ட் என்ன, இந்த அளவுக்கு ஓல்டு டெக்ஸ்ட்டு கம்மா ஸ்டார்ட் நம்பர் என்ன, எந்த இடத்துல, இப்போ 4வது இடத்துல உள்ளதை நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்டார்ட் பண்ண போகிறோம். தென் 4 கம்மா
அடுத்து என்ன பண்ணியிருக்கோம், நம்பர் கேரக்டர் செகண்டுங்க செக் பண்ணிடுவோம். இன்ட்டு ஏகேன்னு மாற்றிருக்கோம் சரியா. ஓகே ஃபைன். ஈக்குவல் டு ஓகே. இப்போ நம்ம வந்து சாம்பிளாக இப்போ எடுத்த ஒரு ஃபார்முலா பார்க்கலாம் சரிங்களா. ஈக்குவல் டு ரீப்ளேஸ் ஓல்டு டெக்ஸ்ட்டு நமக்கு இந்த அளவு இருக்கா, தென் கமா ஸ்டார்ட் நம்பர் என்ன, இப்போ நம்ம வந்து கேஎம் அகாடமியை வந்து ஏகே அகாடமின்னு மாற்ற போகிறோம் சரியா. அப்போ ஸ்டார்ட் நம்பர் என்னவாக இருக்கும், 1 இருக்கும். ஸோ நம்பர் கேரக்டர் எத்தனை, 2 கேரக்டர் மாற்ற போகிறோமா, தென் கமா 2. ஓல்ட் நியூ டெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, டபுள் கோட்டில் ஏகே டபுள் கோட், தென் என்டர் ஏகே அகாடமி. தட்ஸ் ஆல். ஒரு விஷயத்தை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது இது. அண்ட் அதே மாதிரி சப்ஸ்டிடியூட்டும் அதே தான், வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு வேர்டுக்கு பதிலாக இன்னொரு விஷயத்தை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து யூஸ் பண்ணுறது சப்ஸ்டிடியூட் யூஸ் பண்ணுறோம். டெக்ஸ்ட்டு கொடுக்குறோம். சரி, என்ன டெக்ஸ்ட்டு பண்ண போகிறோம். இப்போ வந்து எனக்கு வந்து எம்மை மாற்றணும், டபுள் கோட் கமா ஓல்டு டெக்ஸ்ட் என்ன இருந்தால் இருக்குது. சாரி, 1 செகண்டுங்க. சப்ஸ்டிடியூட் யூஸ் பண்ணுறோம். டெக்ஸ்ட்டை கொடுத்துட்றேன். ஓல்டு டெக்ஸ்ட் என்ன, எம்மு, தென் கமா நியூ டெக்ஸ்ட் என்ன, ஸோ கேஎம்க்கு பதிலாக கேஏன்னு போட போகிறோம். ஸோ அப்போ தென் என்ன பண்ண போகிறோம், நியூ டெக்ஸ்ட்டு ஏ டபுள் கோட்டு க்ளோஸு கேஏ அகாடமி. தட்ஸ் ஆல். ஸோ இதுதான் நம்ம வந்து ரீப்ளேஸுக்கும் சப்ஸ்டிடியூட்டுக்கும் உள்ள வித்தியாசம் சரிங்களா. இங்கே ஃபைண்ட் அண்ட் சர்ச்சு ரெண்டுமே ஒரு விஷயத்தில் காமன் தான். அதே மாதிரி ரீப்ளேஸ் அண்ட் சப்ஸ்டிடியூட்டும் கிட்டத்தட்ட காமன் தான் சரிங்களா. ஸோ இதுதான் நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணக்கூடிய நம்மளுடைய வேர்டுக்கான ஃபார்முலாஸ். ஸோ பேசிக் ஃபார்முலாஸ் இது தான். மோஸ்ட்லி இது தான் கவரேஜ் இருக்கும், இதை தாண்டி வேர்டில் இருக்காது. ஸோ இது எல்லாமே நீங்கள் ஒர்க்கிங் பண்ணி பார்த்துட்டாலே கிட்டத்தட்ட நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் முடிச்சிடலாம்.